ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது ஒயிட் லாலிபப். ரொம்ப ரேர் கலெக்ஷன். நார்மலாக எல்லா யூடியூப் சேனல்காரங்கக்கிட்ட இது வந்து இருக்காது. நான் கேரளாலேருந்து ஒருத்தவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி 2 கட்டிங்ஸ் வந்து 150 ருபீஸ்க்குன்னு வாங்கினேன். பட் எங்கிட்ட இந்த கலெக்ஷன் இல்லைன்னு வாங்கினேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பிராஞ்சில் ஒயிட்டாக பூம் ஆகுது, லைட் லாவெண்டர் கலரில், லைட் பிங்க் கலரில். ஸோ என்ன கலருன்னே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீங்கள் ஒரு பெரிய சைஸ் பாட்டில் வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரேர் கலெக்ஷனு. ஸோ வந்து தேவைப்பட்டுச்சுன்னா 3 கட்டிங்ஸ் வந்து 90 ருபீஸுக்கு கொடுக்குறேன். நான் வாங்கும்போது 150 ருபீஸுக்கு வாங்கினேன் 2 கட்டிங்ஸு. நான் என்னுடைய கஸ்டமருக்காக கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். கட்டிங்கோட சைஸ் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் இதை வந்து சேல் பண்ணிவிட்டேன். பட் என்னோடய யூடியூப் சேனல் நான் இது வரைக்கும் இது ரிலேட்டட் வீடியோஸ் நான் கொடுக்கல. அதனால் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வாரத்தில் பேமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நம்மள அந்த பிளான் வந்து சென்ட் பண்ணியாச்சு. இனி 3 பேருக்கு மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அது ரெயின் லில்லி தான். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நான் ரெயின் லில்லியை வந்து டிஸ்பேச் பண்ணிடுவேன். ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு. எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய நியூ வெரைட்டிஸ் பிளான்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோ போட சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு. ஆல்ரெடி வந்து 1 மந்த் ஆயிடுச்சு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஆர் லாங் வீடியோ போட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஸோ வந்து ஆல்ரெடி 2 வீக்ஸாக வந்து பேமெண்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் டிலே தான் நான் வந்து பிளான் வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒர்க்கும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஜான்வரிக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்க வித்தின் 1 or 2 டேஸ்லேயே வந்து டிஸ்பேச் பண்ணுற மாதிரி நான் வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஆர்டர்ஸ் எடுப்பேன். ஸோ வந்து அது வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். பட் தொடர்ந்து நான் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, மேடம் நீங்கள் இப்போ பேக்கிங் வீடியோ போடுறதே இல்லைன்னு. தொடர்ந்து நான் போடுவேன் பேக்கிங் வீடியோ. ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் பிளான்ஸ் நிறைய ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆனாலும் என்னோடய யூடியூப் சேனல் ஷார்ட்ஸ் வீடியோ ஆர் லாங் வீடியோ போடும். அதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. கூகுள் பே மூலம் தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அட்ரஸ்ஸு கரெக்டாக இருக்கணும், பின்கோடு கரெக்டாக இருக்கணும், ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கணும். நான் இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். உங்கள் ஊரில் எது வந்து பெஸ்ட்டு கொரியர், எஸ்டிஆர் ப்ரொஃபஷனல் கொரியர் எதுன்னு சொன்னீங்கன்னு நான் வந்து அதில் வந்து நான் டிஸ்பேச் பண்ணுவேன். ஸோ வந்து சம்டைம்ஸ் சில ஏரியாவில் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் ஹோம் டெலிவரி பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் வந்து தெரியாமல் ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டு விட்றேன். அவங்க வந்து எனக்கு போட்டதுக்கு அப்புறமா 2 டேஸ்க்கு அப்புறமா கால் பண்ணி, மேடம் எங்கள் ஊரில் ப்ரொஃபஷனல் கொரியர் ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க, எனக்கு ஹோம் டெலிவரி தான் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேட்டால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு எந்த கொரியர் பெஸ்ட்டோ அதை நீங்கள் என்ன டைப் பண்ணி விட்டிங்கன்னா நான் அதில் வந்து சென்ட் பண்ணி விடுவேன். எஸ்டிஆர் ப்ரொஃபஷனல் ஆர் இந்தியன் போஸ்ட்டில் கொஞ்சம் ஜனவரி வரைக்கும் டிஸ்பேச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எஸ்டிஆர் ப்ரொஃபஷனல் சொன்னீங்கன்னா நான் அது எது பெஸ்ட்டோ வந்து உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ணி விடுவேன். டேபிள் ரோஸ் ரிலேட்டட் நிறைய வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அக்கா எங்கள் வீட்டில் இருக்க டேபிள் ரோஸ் வந்து ப்ளூம் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு. டேபிள் ரோஸுக்கு நல்லா ஒரு பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி பாட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் பாட்டி மிக்ஸ் ரிலேட்டட் வீடியோ ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் லாங் வீடியோ இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாலே அதில் இருக்க டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு புரியும். டேபிள் ரோஸுக்கு வந்து 2 days ஒன்ஸ் தண்ணி விட்டாலே போதும். கண்டிப்பாக ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும். ஃபுல் சன்லைட்டில் வச்சா தான் அதை வந்து சூப்பராக வந்து ப்ளூம் ஆகும். இன்கேஸ் அப்படி வச்சும் டேபிள் ரோஸ் வந்து ப்ளூம் ஆகலைன்னா NPK 19:19:19 அதை வந்து 1 teaspoon 1 liter வாட்டரில் மிக்ஸ் பண்ணி, நான் இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ண முடியும்னா டைல்யூட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கும்போது அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லைனா DAP பிளான்ட்டோட சைஸ் அதோட ஏஜை பொறுத்து 2-3 பால்ஸ் வந்து போடுங்க. இப்போ தான் நீங்கள் வந்து அந்த பிளான்ட்டை வந்து பாட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ DAP எதுவுமே போடாதுங்க. போட்டோன்னா பிளான்ட் வந்து போயிடும். ஸோ வந்து நல்ல ஒரு ப்ளூம் ஆகிற அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் நிறைய லீஃப் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு DAP 2-3 பால்ஸ் போட்டு விட்டால் கூட நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், நிறைய ப்ளூம் ஆகும். ஸோ வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் பாட்டி மிக்ஸு. அப்புறம் வந்து டேபிள் ரோஸில் நிறைய வெரைட்டி தான், போர்ட்டுலுக்கா, பர்சிலன்ஸ், டியரா இதெல்லாமே. அதில் வந்து பர்சிலன்ஸ் வந்து சீக்கிரமாக நமக்கு டேமேஜ் ஆகி போயிடும். ஏன்னா அதோட ஸ்டெம்பை நீங்கள் கட் பண்ணி பார்த்ததோட நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்கும், வாட்டர் கண்டென்ட்டு. ஸோ வந்து அதுக்கு தண்ணி விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக விடணும், கம்மியாக தான் விடணும். சாயிலை நீங்கள் தொட்டு பாருங்கள் அந்த பாட்டில். ஸோ வந்து நல்லா ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி விடுங்க. புதுசாக என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.